ஹிஸ்டரியிலே 48 பேப்பர் அரியர் வச்சவன் எவனுமே இல்லைல்ல. Supreme Mobiles and Supreme Super Apple Days. Get instant discount up to 15,000 on iPhone. Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. பட்டாசு எத்தனை கத்தி பவர் இருக்கு இல்லைங்களா, இந்த அளவுக்கு அடிக்கிற வேகத்துல அந்த அடியிலேயே அது எடுத்து இதுல போட்டுக்கிறது இல்லையா, மொத்தம் அங்க கனெக்ட் பண்ணிடுறாங்க இல்லையா. ஒவ்வொன்றா தூக்கிட்டு போகணும். இப்போ முடிஞ்சு இதெல்லாம் பிடிச்சாச்சு இல்லையா. என்ன வெயிட் இருக்குங்க இது? 2.5-3 கிலோ இருக்கும். இங்க தூக்கி பாருங்க. அப்ப நல்ல கனமா இருக்கு. சேமிப்பு இது சேமிக்க முடியாது. அதாவது சொல்றீங்களா செஞ்சது பாவம், நான் செய்கிறது அது பாவ தொழில். அந்த காசு வந்து சேஃப்டி பண்ண முடியாது. சேஃப்டி பண்ணலாம், செய்கிற பாவம் செஞ்சுக்கலாம். செத்த பின்னாடி நமக்கு என்ன தண்டனை கிடைக்குதோ அது அங்கே ஏற்றுக்கலாம். அதுக்கு ஒரு நோய் நொடி இருந்தால் வெங்காயத்தை சாப்பிடலான்னு, அது வெங்காயத்தை மட்டும் தொடாது, எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடும். நானே பிடிச்சி எழுதி சொல்லக்குள்ள கல் மேலே அடித்து அது கொண்டுடுவேன். அவ்வளோ இருக்குமா? கிலோ கணக்கில் சேர்த்து வச்சு கிலோ கணக்கில் வச்சிருக்கேன். பீட்ரூட் மட்டும் சேர்க்காது, பீட்ரூட் மட்டும் வேஸ்ட் பண்ணும். ஆனால் ஒவ்வொன்று இழுத்துட்டு போயிடும். உள்ள சாப்பிட்றது பீட்ரூட்டை தான். எனக்கு இந்த ஒரு கேரட் மட்டும் எடுத்து காமிங்களேன். எப்படி எலி எந்த பகுதியில கடிக்கும், எப்படி வீணாக்கும்னு மட்டும் எனக்கு எடுத்து காமிங்க. இப்படி இருக்கு, எந்த பகுதியில கடிச்சு எப்படி வீணாக்கும்? அது இது கடிச்சிடும், இந்த பகுதி கடிச்சிடும். இது மொட்டை பண்ணிடும், இதை இது பண்ணிடும். இது இலையை வந்து அப்படியே விட்டுரும். இது கேரட்டை கொண்டு உள்ள அடிக்க வச்சுக்கும். இப்ப இந்த அடியை வந்து கடிச்சிட்டு இதை எடுத்துட்டு போயிருது. இது உள்ள இதை இலையை விட்டுட்டு இலையை அப்படியே விட்டுட்டு இதை எடுத்துட்டு போய் பதிக்கிறது. சுத்தி இலை தான் இருக்கும், கேரட் இருக்காது. ஓ, ஆனா மேல அப்படியே இலை நிக்கும். மேல அப்படியே நிக்கும். நம்ம தோணும் போது என்னடா காணோம், நம்ம எடுக்கக்குள்ள இலை மட்டும் வரும், கேரட் இருக்காது. இதை எடுத்துட்டு போய் சேர்த்து வச்சுட்டாலும் ஃபுல்லாலாம் சாப்பிடாது, வீண் தான் பண்ணும். ஆனா வந்து எடுத்துட்டு போய் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுருக்கோம். நம்ம கை விட்டு அந்த வங்க கிளீன் பண்றீங்களா, எடுக்கக்குள்ள அது முழுசா வெளியே வரும். அவ்வளவு அப்படி நிறைய நீங்க பார்த்த வரைக்கும் எவ்வளவு கேரட் இருக்கும், எல்லாம் இவ்வளவு இருக்கும். அவ்வளவு இருக்குமா? கிலோ கணக்குல சேர்த்து வச்சு கிலோ கணக்குல வச்சிருக்கோம். ஐயோ, பீட்ரூட் மட்டும் சேர்க்காது, பீட்ரூட் மட்டும் வேஸ்ட் பண்ணும். ஆனா ஒவ்வொன்று இழுத்துட்டு போயிடும். உள்ள சாப்பிடுறது பீட்ரூட்டை தான். பீட்ரூட்டை வீண் பண்ணாது, அது சாப்பிட்டு முடிச்சிடும். செடி ஏற்கனவே வச்சிருக்கோம்ல, அது மட்டும் எடுக்கிறது காமிங்களேன். எவ்வளவு செடி இருக்கு இன்னைக்கு தேதியில உங்ககிட்ட? எவ்வளவு மொத்தமா அந்த செடி மட்டும் எவ்வளவு இருக்கு? ஒரு 50 இருக்குமா, 100 இருக்குமா? 50, ஒரு 10, 30, 40 செடி இருக்கு. அது மாத்தி வச்சுக்கிறது, மாத்தி பொடி மாத்தி வச்சு. ஒரு நாளைக்கு அதிகமா வைக்கிறது 30 தான். 30, 40 வைப்போம். செடி பத்தலன்னா அந்த செடி பொடிங்க வச்சு. சரி, எனக்கு அதை எடுக்கிறது காமிக்கிறீங்களா? எடுக்கிறீங்களா? இது நேத்து வச்சதுங்க. இது இது சிக்கி செத்து மாட்டி வச்சுங்க. நேத்து வச்சதுங்க. இப்ப இதுல அடிபட்ட உடனே செத்துருமா? பட்டா செத்துரும். இது கத்தி பவர் இருக்கு இல்லைங்களா, இந்த அளவுக்கு அடிக்கிற வேகத்துல அந்த அடியிலேயே அது அடியில போய் வேற எங்க இருக்கு? அந்த பக்கம் இருக்கு வச்சிருக்காங்க. எடுத்து இதுல போட்டுக்கிறது இல்லையா, மொத்தம் அங்க கனெக்ட் பண்ணிடுறாங்க இல்லையா. ஒவ்வொன்றா தூக்கிட்டு போகணும். இது எப்படி நீங்க சொல்றதுதான் கணக்கு இல்லையா? நான் எண்ணி கொடுத்துருவேன் உங்களுக்கு. அவங்க கிட்ட கொடுத்துருவீங்களா இல்லையா? அவர்கிட்ட எண்ணி கணக்கு கொடுத்துருவேன். வாங்க அப்படி எடுத்துட்டு வாங்க. இங்க இருக்கு. ஐயா, இப்ப முடிஞ்சு இதெல்லாம் பிடிச்சாச்சு இல்லையா. என்ன வெயிட் இருக்குங்க இது? ஒரு 2.5-3 கிலோ இருக்கும். இங்க தூக்கி பாருங்க. அப்ப நல்ல கனமா இருக்கு. எவ்வளவு? 2, 4, 6, 8, 10, 12 இருக்கு. 12 மேலே இருக்கு. எல்லாத்துக்கும் ரெஸ்ட் இன் பீஸ். ஐயா, இப்ப இதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? இதுதான் ஓனர் தான் முடிவு பண்ணும். நீங்க கொடுத்துருவீங்க அவங்க கிட்ட? காட்டு ஓனர்ட்டு எண்ணி எங்கேயா தூக்கி கொட்ட வேண்டியதுதான். அவங்க கிட்ட கணக்கு கொடுத்து எங்கேயா செடி போதையில கொட்டிட வேண்டியது. அது வந்து காக்கா இங்க சாப்பிட்டு அப்புறம் முடிச்சுட்டு நீங்க வீட்டுக்கு கிளம்பி வேண்டாம். பஸ் வந்துச்சு, பஸ் ஏறி. இப்ப நீலகிரி முழுக்க நீங்க எல்லா பகுதிகளுக்கு போறது? எந்தெந்த பகுதிகள்ல ஏரியா பேரு? எல்லா ஏரியா இருக்குதுங்க. இது வந்து புதுமந்து கீழே ஆடா சொல்லாது கம்பு மல்லிக்கொரை உள்ளத்தி கவரெட்டி உள்ளத்தி கவரெட்டி போர்டு மட்டும். இந்த பக்கம் கொல்லிமலை ஓர்நெல்லி கோழி மட்டும் கேச்சி பால்டா ரவுண்ட் வருது இல்லைங்களா. இவ்வளவு இடங்களுக்கு எப்படி போக முடியுதுங்க? ஏன்னா இப்போ அறுவடை, இப்போ கேரட் அப்படின்னா தோராயமா எல்லாமே ஒரே நேரத்துல வரும் இல்லையா. இப்போ ஆட்டோ வருதுன்னா இப்போ வந்து 80 கத்திரிக்காய். இப்போ கொல்லிமலை போனா அந்த கத்திரி ஆட்டோவில் போட்டுருவாங்க, அங்கே வச்சிருவாங்க. அடுத்த நாள் கொல்லிமலை ஒரு நாள் பஸ் இருக்கு இல்லைங்களா, பஸ்ல ஒரு 4 நாள் போவேன், 5 நாள் போவேன்.
இறங்கி அந்த வேலையை முடிச்சிடுவேன். 6வது நாள் ஆட்டோவுக்கு போகணும், ஆட்டோ வந்துடும். இந்த கத்திரி கொண்டு புது மந்து கொண்டு வந்துடுவேன். அங்கே ஒரு 3 நாள் வேலை செஞ்சாக்கா அந்த கத்திரி இங்கே வேலை முடிஞ்சாலும் ஆட்டோ வந்துடும், அதை கொண்டு போய் அங்கே வச்சிருவேன். ஆனா நீங்களே ஓய்வு எடுக்கணும்னாலும் அப்ப எடுக்க முடியாது இல்லையா? என்னங்க ஓய்வு எடுத்தாங்க இருக்கு? இல்ல தேவை, இன்னைக்கு ஒரு நாள் வசதியா இருக்கு, வேண்டாம்னாலும் கூட அன்னைக்கு போய் ஆகணும்னு ஒரு கட்டாயம். போய் ஆகணும், வீட்டில் இருக்க முடியாதுங்க. அதனால நீங்களே போயிடுறது. எனக்கு 18 வயசுல ₹1 அந்த ₹1 கூலிக்கு வேலை செஞ்சு தோட்ட வேலை, காட்டு வேலை செஞ்சு இன்னும் வேலை செஞ்சு இன்னும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். லீவு போட்டதில்லை. 10 ரூபா போகுதுன்னு பார்க்க மாட்டேன். பசின்னு யாராவது வந்தால் கூட அவங்களுக்கு எப்படியாவது அடுத்தவங்ககிட்ட வாங்கியாவது கொடுத்து அனுப்பிச்சிருவேன். பாக்கெட்டில் வச்சுக்கிட்டேன் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஒரு நாள் செலவு அப்படின்றது என்னங்க ஐயா? ஒரு நாளுக்கு வருமானம்ன்றது என்ன, செலவுன்றது என்ன? வருமானம்ன்றது 1000 வருங்க. 1000 ரூபா இன்னைக்கு வருதுன்னு வைங்க. 1000 ரூபா என்னோட செலவு 300 ரூபா போயிருங்க. ஆட்டோவுக்கு 300ங்க. 600 ரூபா போனால் 400 ரூபா. 400 ரூபா அந்த என் பிள்ளைக்கு அதுக்கு ஒரு 200, இதுக்கு ஒரு 100 கொடுப்போம். 100 வச்சு பஸ்ஸுக்கு வந்துடுவேன். இதுதான் ஒரு நாளைக்கான கணக்கு. இதுதான் கணக்கு. செலவு ஆகுதுங்க, அதெல்லாம் எதுவும் சேஃப்டி பண்ண முடியாதுங்க. சேமிப்புலாம் கிடையாது. சேமிப்பு இல்லைங்க, இது சேமிக்க முடியாது. அதாவது சொல்கிறீங்களா செஞ்சது பாவம்னு, நான் செய்கிறது அது பாவ தொழிலுங்க. அந்த காசு வந்து சேஃப்டி பண்ண முடியாது. சேஃப்டி பண்ணலாங்க, அதுக்குன்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், அப்போ அந்த காசு செலவாகிட்டே இருக்கும். அப்படி முயற்சி பண்ணியிருக்கீங்களா? சேமிச்சு பண்ணியிருக்கேன். அது நிலைக்கல இல்லைங்க. அதான் பொட்டை இப்போ பிள்ளைங்க கையில் செட் ஆகுதுனால தான் இப்போ அதுக்கும் கொஞ்சம் எனக்கு அங்கே 100 ரூபா 50 போட்டு வருது. சரி, மனுஷன் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. வீடு கட்டால் இந்த மிருகம் கூட ஆசைப்பாசமான இருக்கணுங்கிட்டா, ஒரு நாய் ஆசைப்பாசம் வந்துடும், புலி சிறுத்தெல்லாம் இருக்காது, அது நம்மளே தின்னுட்டு போயிடும். மனுஷன் ஆசைப்பாசம், மனுஷனோட அன்பு ஆசைப்பாசம் இருந்தாக்கதான் பசின்னு போட ஒரு வீட்டில் சாப்பிட்டு வந்து படுத்துக்கலாங்க இல்லைங்களா? அதுதாங்க இந்த எலி பிடிக்கிறது கேட்டது. நான் வந்து நீங்கள் கேட்டதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லுங்க. ஏன்னா இதெல்லாம் உங்களை கேட்க வேண்டியது நீங்கள் கேட்டீங்க. ஆனால் இதெல்லாம் கொல்லக்கூடாதுன்னு நீங்கள் பாவமாக்குது. நான் இதை கொல்லக்கூடாதுன்னு விட்டாக்கா என் வயிறு காஞ்சிடும். பக்கத்து வீட்டுக்கு தான் தட்டு எடுத்துகிட்டு போகணும். இருக்கவே இல்லைங்க. செய்கிற பாவம் செஞ்சுக்கலாம். நம் செத்த பின்னாடி நமக்கு என்ன தண்டனை கிடைக்குதோ அது அங்கே ஏற்றுக்கலாம். ரொம்ப நிறைய விஷயம் நீங்க சொல்லியிருக்கீங்க. கேட்கும்போது அவ்வளோ ஆச்சரியமா இருக்கு. எனக்கு நிறைவா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க. இப்ப எலி வந்து இன்னைக்கு கேரட்டு, பீட்ரூட்டு, வேற எண்ணத்தையெல்லாம் அழிக்கிறது? எல்லாத்தையும் அழிக்குங்க. மெயினாக சாப்பிடுறது பீட்ரூட்டுங்க. பீட்ரூட்டு உள்ளவே கரண்டம். கிழங்கு அந்த பாரு இருக்குல்ல, பாரா போகுங்க, கிழங்கு ஊட்டிட்டு போயிடும். அது இப்படி தள்ளாதுங்க, கிழங்கு ரிவர்ஸில் ஊட்டிட்டு போகும். ஊட்டி போய் உள்ள ஒரு 2-3 சேர்த்துறோம். 4 பார் போச்சுனாக்கா இன்னைக்கு ஒரு பாரில் வந்து எப்படி ஒரு 50 செடி, 10 செடி, 10 கிழங்கு வைக்கிறாங்க. 10 கிழங்குக்கு 100 கிழங்கு வரும். 4 பாருக்கு 400 கிழங்கு. எத்தனை 400 கிழங்கு எத்தனை கிலோ வரும் பாருங்க. 400 கிலோ அது வந்து 4 நாள் 5 நாள் ஊட்டிட்டு போயிடும். ஆனால் அது கிழங்கு ஒரு சாப்பிடாதுங்க, உள்ள கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கும். அப்போ டிராக்டர் விடக்குள்ள முள் போடக்குள்ள அந்த கிளி அந்த செடி வந்து உள்ள இருந்து பொழிச்சு மேலே வரும். அதுதான் அந்த எலி இங்கே சேர்த்துருக்குன்ற கணக்கு. கேரட் அப்படித்தாங்க, அந்த வாழை கடிச்சிடும், தலையை கடிச்சிடும். அப்படி விஸ்கோஸ் கட்ட மாதிரி அடுக்கி உள்ள வச்சிருக்கோம். பட்டாணி போடுறீங்களா, மேலே ஏறி பட்டாணி வந்து அப்படியே உரிச்சு தனியாக எடுத்துருங்க. தனித்தனியாக உரிச்சு எடுத்துரும். அந்த இலை மட்டும் தூரமாக இருக்கும். இப்போ கேரட் எடுத்து பார்த்தீங்களா, கேரட் செடி தான் இருக்கு. கேரட் எங்க காணும், கேரட் உள்ள போயிட்டு இருக்கும். இப்போ கேரட்டு, பீட்ரூட்டு, வேற எல்லாத்தையும் சாப்பிடுவோம். வெள்ளை வெங்காயத்தை மட்டும் அது சாப்பிடாது. ஏன்? அது காரம், அதனால அது வெங்காயத்தை மட்டும் சாப்பிடும். அது காரம் நல்லா தெரியும். அதுக்கு மூளை இருக்கு இல்லைங்களா? அதுக்கு ஒரு நோய் நொடி இருந்தால் வெங்காயத்தை சாப்பிடலான்னு, அது வெங்காயத்தை மட்டும் தொடாது, எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடும். அதெல்லாம் இப்போ நீங்கள் வந்து விவசாயிகளினுடைய நண்பன். ஆமாங்க, விவசாயிக்கு நண்பன். விவசாயத்துக்கு நான் ஒரு மனிதன், விவசாயிகளுக்கு ஒரு மனிதன், மகன்றதுக்கு பதிலாக மனிதன். நல்லா அன்பாக இருந்துட்டு அவங்க கொடுக்குறாங்க, சாப்பிட்டுட்டு நிம்மதியாக வாழ்ந்துடுறேன். இல்லை அதாங்க, எலியை வந்து விவசாயிகளினுடைய எதிரி அப்படின்னு. ஆமாங்க, ஆமாங்க. இப்போ அந்த எலியை கொல்றதுனால நீங்கள் விவசாயிகளின் நண்பன். சரி, நண்பன். இப்போ மீசக்காரர் வந்து ஒரு நண்பனா இருக்காரு எல்லாருக்கும், விவசாயிகளுக்கு குறிப்பா. அதான் சொல்றேன், எல்லாம் பயிர் பண்ணாதானே எல்லாருமே சாப்பிடும். வச்சிடலாங்க, மீசை வைக்கலாம், இன்னைக்கு எடுத்துடலாம், நாளைக்கு அதே மாதிரி வைக்க முடியாது. ஏன்னா ஒரு நாளைக்கு மாறி வரும்ல, ஒரு பக்கம் தாசி வரும், ஒரு பக்கம் கம்மியா வரும். ஆனால் வைக்கிற போது ஒரு பக்கம் வச்சுட்டு அதுக்காக காரணம் இப்படிதான் வச்சிருக்கணும், மீசை அப்படித்தாங்க இருக்கணும், ஒரு கம்பீரமா இருக்கும். மீசை வைக்கணுங்க, மீசை வைக்காச்சுமா போயிட்டு ஒரு மாதிரி வைக்கணுங்க. அந்த திருநெல்வேலி மாமனாரு
அவர் வச்சது அவரு மீசையும் நான் வச்சேன். அவர் போய் சேர்ந்துட்டாரு. இன்னும் அவர் மீசக்காரன் தான் கொடுக்கணும். என்னைக்காவது இதுக்காக வருத்தப்பட்டு பாவ மன்னிப்பு கேட்டது உண்டா? இல்லைங்க, பாவம் மன்னிப்புன்னு கேட்டேன்னாக்கா நான் சாப்பிட்டு இன்னைக்கு ஒரு கோழி சிக்கன் சாப்பிட்டேன், அதுக்கும் பாவம் மன்னிப்பு கேட்கணும். ஒரு நாயை அடிச்சு தொடுத்துட்டா கூட அதுக்கு பாவம் மன்னிப்பு கேட்கணும். சும்மா விரட்டினாலும் பாவம் மன்னிக்கும். நம்ம எடுத்ததுக்கெல்லாம் போய் நம்ம பாதட்டு முழங்கால் போட்டுக்கிட்டு மன்னிப்புன்றதுக்கு வருஷத்துல மனசு செய்யற தப்பு அப்படியே இருக்கட்டும், வருஷத்துல ஒரு நாளாவது போய் அந்த பாவத்துங்களை பூரா வாரி கொட்டிட்டு அதுதான். இல்ல அது வருஷம் நீங்க போய் இந்த பாவ மன்னிப்பு கேட்கல? எனக்கு எப்பவும் பண்றேங்க. இன்னைக்கு வெள்ளி செவ்வாய்னா அந்த கேண்டில் கொளுத்துவேன். வீட்டுல ப்ரேயர் பண்ணாத வெளியே வர மாட்டேன். வீட்டுல சாம்பிராணி போடுவேன், வீட்டுக்கு மாலை வாங்கி போடுவேன், சம்சாரத்தையும் நல்லா பாத்துக்குவேன். இப்ப இல்லாதனால தான் அது கேண்டில் எல்லாம் வாங்கி போட்டுட்டு இப்ப வேண்டும் போது இந்த மன்னிப்புன்றதே இதை கொள்றதே அதனால என்ன மன்னிச்சிருன்றது அப்படி இல்லையா. இன்னைக்கு என் கூட இருந்தா சொல்லிட்டு வரணும். கடவுளை வீட்டுல சம்சாரத்துக்கு கூப்பிட்டாலும் அதுக்கிட்ட நினைச்சிட்டு வரணும். நான் வீட்டை விட்டு வெளியே போறேன், என் கூட இருந்தா சொல்லணும். இப்போங்க ஆண்டவர்கிட்ட நம்ம ப்ரே பண்ணாலும் நான் வெளியே போறேன், எனக்கு எந்த ஆபத்து இல்லாமல் காப்பாற்றி எனக்கு கொஞ்சம் படியாளன் வயிற்றுக்கு படியாளன் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்குறோம். நீங்க செடி வைக்கிறீங்க, அந்த எலி அகப்படுது, அது இறக்குது. இன்னைக்கு பழகிருச்சு இது. நீங்க ஆரம்ப காலகட்டத்துல ஒரு சின்ன வயசுல இருக்கும்போது ஆரம்பத்துல ஏதாவது ஒரு எலி துடிக்கிறது பார்த்தோ மனசு வருத்தப்பட்டது உண்டா? என்னடா இது இப்படி துடிக்குதே அப்படின்னு? இல்லைங்க, எலி நம்மளை பிடிக்கிறவங்க நானே பிடிச்சி எலி சொல்லக்குள்ள கல்லு மேல அடிச்சு அது கொண்டுடுவேன். அது ஒரு கஷ்டம் இல்லையா? அதை அடிச்சு கொண்டுடுவோங்க. அது துள்ள விட்டு பாக்குறது வேடிக்கை. அப்படி பார்க்க கூடாதுங்க. அது பிடிச்சமா அதை அடிச்சு கொண்டுடணும், அந்த உயிர் எடுத்துடணும் உடனடியாவே. அதுக்கு அந்த அதுவும் ஒரு கதை இருக்குல்ல, கொன்றால் பாவம் தின்றால் தேர்வு. நம்ம சாப்பிடுறது இல்லை, அது கொண்டு போட்டா 2 பறவைங்க வருது, அதை போய் சாப்பிடணும். அது பறவைகளுக்கு இறையா போட்டுறது. பறவைகளுக்கு இறை அது சாப்பிட்டுக்கலாம், அது வயிறு வைக்குது. இப்போ காக்கா இருந்தாக்கா டெய்லி வைக்கிற சோறுக்கு வரும். மற்ற காக்கா வாமா சோறு சாப்பிட்டு நம்ம கூட்டா வைக்கணும், அதுவும் ஒரு பறவை தானே. ஆனா ஒரு நாளுமே நீங்க அது வருத்தப்பட்டது இல்லையா? முன்னாடியே இந்த சின்ன வயசுலயும் சரி? இல்லை, நான் வருத்தப்பட்டது இல்லை. நல்லதுங்க, ரொம்ப நிறைய விஷயம் பேசியிருந்தீங்க. முதல்ல கேட்கும்போது என்னடா எலியை கொள்றோமே அப்படின்னு இருந்தாலும் கூட நீங்க சொன்ன அந்த விளக்கமும் சரி, அதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய அந்த வாழ்க்கையில வச்சிருக்கக்கூடிய அந்த சில விஷயங்கள், இன்னைக்கும் மனைவி நேசிக்கிற இந்த பாங்கு, ரொம்ப இலகிய மனசுக்காரர் அப்படின்றது தான் மீசக்காரர் அப்படின்னு தெரியுது. ரொம்ப சந்தோஷங்க ஐயா உங்களை பார்த்தல. நன்றி. நீ விசாரித்து உங்களுக்கு நன்றி நான் சொல்லணும். ஓகே. இந்த இன்ஜினியரிங் ஹிஸ்டரியிலே 48 பேப்பர் அரியர் வச்சவன் எவனுமே இல்லைல்ல. Supreme Mobiles and Supreme Super Apple Days. Get instant discount up to 15,000 on iPhone. Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs.